ஃப்ரெண்ட்ஸ், இந்த யூனிவர்ஸில் நம்மளுடைய உலகம் ரொம்ப சின்னது. இந்த உலக மக்கள் எல்லாருக்கும் இந்த யூனிவர்ஸை பார்த்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. பட் இந்த உலகத்தில் இருக்க எல்லா மக்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கும் இந்த உலகத்தை பார்த்தின வெறும் 5% தான். மிச்சம் இருக்க 95% ஃபுல்லாக மிஸ்ட்ரி தான். அதை ஒன்று ஒன்றா நம்ம பார்க்கலாம். த மிஸ்ட்ரி ஆஃப் மை வேர்ல்டு எபிசோட். அன்னைக்கு அது ஒரு சாதாரண நாள். ஜப்பானுடைய டோக்கியோவில் ஒரு ஏரோப்ளேன் லேண்ட் ஆகுது. அந்த ஃப்ளைட்லேருந்து இறங்கின எல்லா பேசஞ்சரையும் இமிக்ரேட்டிவ் ஆஃபீஸர் பேக்ரவுண்ட் வெரிஃபை பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு மனுஷனை பார்த்தவொன்னே அவனோட ஸ்கின் டோன், கலர், அவன் பேசுகிற லாங்குவேஜ், அவன் பேசுகிற டோன் இதெல்லாம் வச்சு அவன் எந்த நாட்டை சேர்ந்தவன்னு ஒரு ஐடென்டிஃபை பண்ண முடியும். அந்த மாதிரி இமிக்ரேட்டிவ் ஆஃபீஸர் அவனை ஒரு யூரோப்பியன் அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறாங்க. அப்புறம் அவருடைய பாஸ்போர்ட் வாங்கி பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷனுக்கு வேண்டி அதை செக் பண்ணுறாங்க. பாஸ்போர்ட்டில் தேர்ட் அப்படிங்கிற நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னு அதில் ரெஜிஸ்டர் ஆயிடுது. அதை பார்த்தோன்னே அந்த இமிக்ரேட்டிவ் ஆஃபீஸர் ஷாக்கில் போயிருந்தாங்க. ஏன்னா 1954 தேர்ட் அப்படிங்கிற நாடு இந்த உலகத்துல இல்லை. இதை பார்த்து கன்ஃபியூஸ் ஆன அந்த இமிக்ரேட்டிவ் ஆஃபீஸர் அவருடைய பாஸ்போர்ட்டை செக் பண்ணுறாங்க. அந்த பாஸ்போர்ட் அஃபிஷியலாக தேர்ட் நாட்டோட, அதில் ஜப்பான் உட்பட பல நாடுகளுடைய சீலும் இருந்தது. கன்ஃபியூஸ் ஆன அந்த இமிக்ரேட்டிவ் ஆஃபீஸர் அந்த பர்சனை பார்த்து நீங்கள் எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னு அவர்கிட்டே கேட்குறாங்க. அவரும் கேஷுவலாக தேர்ட் அப்படின்னு சொன்னார். இதை பார்த்து ரொம்பவும் கன்ஃபியூஸ் ஆன அந்த இமிக்ரேட்டிவ் ஆஃபீஸர் அந்த பர்சன்கிட்ட உங்கள் நாடு எங்கே இருக்குது அப்படின்னு கன்ஃபியூஸாக கேட்குறாரு. அவர் ரொம்பவும் கேஷுவலாக அவர்கிட்ட இந்த மேப்பில் ஃப்ரான்ஸுக்கும் ஸ்பெயினுக்கும் இடையில அவருடைய விரலை வச்சு இங்கே இருக்குது எங்களோட நாடு அப்படின்னு தேர்டை காமிக்கிறாரு. இதை பார்த்து ரொம்பவும் கன்ஃபியூஸ் ஆன இமிக்ரேஷன் ஆஃபீஸர் அவருக்கு பக்கத்தில் இருந்த மேப்பில் பார்க்குறாரு. அவர் கை காமிச்ச அந்த இடத்துல ஆன்டோரா அப்படிங்கிற ஒரு நாடு இருக்குது. ஸோ இந்த ஆஃபீஸர் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடுறாங்க. ஆஃபீஸர் எல்லாமே சேர்ந்து சீரியஸாக டிஸ்கஸ் பண்ணும்போது இந்த பேசஞ்சர் ரொம்ப பதட்டமாயிடுறாங்க. ஏன்னா அவர் உண்மையிலே தேர்டு நாட்டை சேர்ந்தவர் தான். ஸோ அவர் ரொம்ப பதட்டமாயிடுறாரு. இந்த ஆஃபீஸர்ஸ் அவரை இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்காக வேண்டி அவரை ஒரு ரூமுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. அவரை அங்கே ஸ்டே பண்ணி வைக்கிறாங்க. நெக்ஸ்ட் டே அவர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்காக வேண்டி அவரை அந்த ரூமில் வெயிட் பண்ண வைக்கிறாங்க. அவரை கண்காணிக்கிறதுக்காக வேண்டி 2 ஆஃபீஸர்ஸ் அந்த டோருக்கு வெளியே சார்ஜ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த பர்சன் ரொம்ப செக்யூர்டாக அந்த ரூமில் இருக்கிறாங்க. இது வரைக்கும் எல்லாம் ஓகே தான். பட் நெக்ஸ்ட் டே தான் அந்த மிஸ்ட்ரியே ஸ்டார்ட் ஆகுது. தேர்ட் நாட்டிலேருந்து வந்த அந்த பேசஞ்சர் அந்த ரூமில் மிஸ்ட்ரியாக காணாமல் போயிட்டார். அவரை கண்காணிக்கிறதுக்காக வேண்டி போட்டிருந்த 2 ஆஃபீஸர்ஸ் அவரை பார்க்கல. எந்த ஐ விட்னஸும் இல்லை, எந்த கேமராலையும் அவர் இல்லை, எந்த எஸ்கேப்கான ட்ரேஸும் அங்கே இல்லை. ஸோ அவர் அங்கேருந்து மர்மமான முறையில் மறைஞ்சு போயிட்டார். மர்மமான முறையில் மறைஞ்சு போன அந்த பர்சனை பற்றி பல தியரிஸ் இருக்குது. இருந்தாலும் இது ஒரு அன்சால்வ்டு மிஸ்ட்ரி தான். இந்த மிஸ்ட்ரியை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள்.